செஞ்ச உதவிக்கு நீ ஏதாவது கைமாறு செய்யணும்னு நினைச்சா சிவா, ஸ்னேகா வந்து தப்பிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு நம்மளாம் நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் வந்து சஞ்சய் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து நம்ம ஸ்னேகாவை வந்து மாட்ட விட்டுடுறாங்க. ஸ்னேகாவை வந்து லாக்அப்லேயும் வந்து வச்சிடுறாங்க. அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்னேகாவை வந்து கோர்ட்டில் ஆஜர்படுத்துகிறாங்க. இந்த பக்கம் ஸ்னேகா அவங்க அப்பா வந்து ஸ்னேகாவை காப்பாற்றுறதுக்காக நிறைய முயற்சிகள் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அட்வொகேட் கிட்ட வந்து சொல்கிறாங்க, எவ்வளோ காசு செலவானாலும் பரவாயில்ல, என் பொண்ணை வந்து எப்படின்னா வெளியில் கொண்டுட்டு வாங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் ஸ்னேகா தான் வந்து குற்றவாளின்னு சொல்லிட்டு கோர்ட் வந்து தீர்ப்பு சொல்லிடுது. அதுக்கப்புறம் ஸ்னேகா வந்து ஜெயிலுக்குள்ளே வந்து போயிடுறாங்க. ஸ்னேகா வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வந்து அந்த சிந்து மேலேயும் சிவா மேலேயும் வந்து ரொம்ப கோபம் அதிகமாகறாங்க. கண்டிப்பாக இவங்க வந்து ஜெயிலேருந்து வெளியில் வரும்போது நம்ம சிந்தியும் சிவாவையும் எதனாச்சும் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சஞ்சய் வந்து சிந்து குடும்பத்தில் நல்ல பேராக வந்து வாங்கிடுறாங்க. ஆனால் இன்னொரு பக்கம் நம்ம ஆறுமுகத்துக்கு அது பிடிக்கவே இல்லை, இதை சாக்கா வச்சு உள்ளே வந்துட்டானேன்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம ஆறுமுகம் வந்து பார்த்திங்கன்னா இவனை எப்படின்னா இது பண்ணணும்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. இதுதான் அப்கமிங் சீனாக வந்து கொண்டுட்டு வராங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இது போல் நிறைய அப்டேட் தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.